ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராம்நாத் கூரக்கடை கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பார்த்திங்கன்னா ரொம்பவே ஈஸியான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். சிவப்பு அவல் வச்சு ஹெல்த்தியான ஒரு லட்டு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இந்த லட்டு நீங்கள் ஒரு தடவை செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா 10 நாள் வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்குங்க. வாங்க ரொம்பவே ஈஸியான இந்த ஸ்நாக்ஸ் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி செய்கிறதுக்கு வானலியில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாங்க. நெய் நல்லா சூடானதுக்கப்புறம் 1 கப் அளவுக்கு சிவப்பு அவல் நான் எடுத்திருக்கேங்க. இது கொஞ்சம் லேசான அவல் தான், நீங்கள் கெட்டி அவல் கூட பயன்படுத்திக்கலாம். சிவப்பு அவலுக்கு பதிலாக நீங்கள் வெள்ளை அவல் கூட பயன்படுத்திக்கலாங்க. அவல் நல்லா ரோஸ்ட் ஆகி வந்துடணுங்க, நல்லா மணம் வரணும், அது வரைக்கும் வறுத்துக்கலாம். அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அவல் இந்த அளவுக்கு நல்லா வறுபட்டுருச்சு, நல்லா வாசனையாகவும் இருக்குங்க. அவலை வேறு ஒரு பிளேட்டில் கொட்டி நல்லா ஆற வச்சுக்கலாங்க. அவல் வறுத்த அதே வானலியில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாங்க. தேவையான அளவு நட்ஸ் நான் எடுத்திருக்கேங்க. இன்றைக்கி நான் கேஷ்யூ நட்ஸும் பாதாமும் எடுத்திருக்கேன். உங்களுக்கு விருப்பமான நட்ஸ் வகைகள் நீங்கள் சேர்த்துக்கலாங்க. அடுப்பை மிதமான தீயில வச்சுட்டு கேஷ்யூ நட்ஸையும் பாதாமையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க. நல்லா மணம் வந்துருச்சு, இந்தளவுக்கு செவந்தா போதுங்க கேஷ்யூ நட்ஸும் பாதாமும். இப்போ இதை எடுத்து ஒரு பவுலில் நம்ம மாற்றி வச்சுக்கலாங்க. பாதாமும் முந்திரியும் வறுத்த அதே நெய்யில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாங்க. நெய்யில் நல்லா தேங்காய் துருவலை வறுத்துட்டு நம்ம அவல் லட்டுக்கு சேர்க்கும்போது நல்லா மணமாகவும் இருக்குங்க, சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தேங்காய் துருவலை கருக விட்டுறக்கூடாதுங்க, மிதமான தீயிலையே வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கணும். இப்போ பாருங்கள், இந்தளவுக்கு தேங்காய் துருவல் நல்லா வறுபட்டாச்சு. ஒரு 4 நிமிஷம் கிட்ட நல்லா வறுத்துட்டேங்க. இப்போ இந்த தேங்காய் துருவலையும் நம்ம வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சு ஆற வச்சுக்கலாங்க. அவல் நல்லா ஆறிடுச்சுங்க. நான் மீடியம் சைஸ் மிக்ஸி ஜாரில் சேர்த்துருக்கேன். வாசனைக்காக 2 ஏலக்காய் நான் சேர்த்துருக்கேங்க. உங்கள்கிட்ட ஏலக்காய் தூள் இருந்தாலும் நீங்கள் சேர்த்திக்கலாங்க. அவல் எடுத்த அதே கப்பில் 3/4 கப் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துக்கிறேங்க. உங்களுக்கு நாட்டு சக்கரை பிடிக்கலைன்னா நீங்கள் வெல்லம் கூட நல்லா துருவிட்டு சேர்த்துக்கலாங்க. அவல் நாட்டு சக்கரை ரெண்டையுமே நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. இப்போ அரைச்ச பொடியை நான் வேறு ஒரு பவுலில் மாற்றிக்கிறேங்க. நம்ம வறுத்து வச்சுருந்த பாதாமையும் கேஷ்யூ நட்ஸையும் சேர்த்துக்கலாங்க. வறுத்து வச்சுருந்த தேங்காய் துருவலையும் சேர்த்துட்டு நெய் 6 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஹீட் பண்ணி சேர்த்துருக்கேங்க. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாங்க. இப்போ நான் கொஞ்சமாக சேர்த்துட்டு அதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணிவிட்டு மீத நெய்யை சேர்த்துக்கலாங்க. நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. கொஞ்சம் சூடாக இருக்கும், அதனால் நான் கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணுறேன். இப்போ இந்த அளவுக்கு கலந்து விட்டதுக்கப்புறம் மீதி இருந்த நெய்யையும் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா கையிலையே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. இப்போ நம்மளுக்கு எந்த அளவுக்கு உருண்டைகள் தேவையோ அந்த அளவுக்கு உருண்டைகளாக பிடிச்சி எடுத்துக்கலாங்க. ஸ்கூல் விட்டு வர்ற பசங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு இந்த மாதிரி நம்ம செஞ்சு கொடுத்தா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஸ்கூலுக்கு ஸ்நாக்ஸ் பாக்ஸுக்கும் கொடுத்தாலும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்கங்க. இப்போ பாருங்கள், நல்லா லட்டை உருட்டியாச்சு. ரொம்ப சூப்பரான ஒரு அவல் லட்டுங்க. நம்ம எல்லாமே நெய்யில் வறுத்து சேர்த்துருக்கறனால, தேங்காய் முந்திரி பாதாம் எல்லாமே நெய்யில் வறுத்து சேர்த்துருக்கறனால சாப்பிட்றக்கும் ரொம்ப நல்லா இருக்குங்க வாயில் கடிப்படும்போது. கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் மீத இருக்க அவல்லையுமே உருண்டைகளாக பிடிச்சி எடுத்து ஒரு தட்டில் மாற்றி வச்சுருக்கேங்க. நீங்களும் இந்த சிவப்பு அவல் லட்டு ரெசிபியை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்கள் கமெண்ட்ஸை எனக்கு சொல்லுங்கள். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ராம்நாத் கூரக்கடை கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆல்ன்ற ஆப்ஷனை டிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற புது ரெசிபிஸ் நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு உடனே வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். இனி நான் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியில் உங்களை பார்க்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.